ஆண்டவருக்கு உள்ளே, ஆண்டவருடைய உள்ளத்திலே நோவா இருந்தபடியினால் தான் அந்த பேழையிலே காப்பாற்றப்பட்டார். அந்த பேழை யார் செய்தது? நோவா செய்தது. நோவா செய்த பேழை, மனுஷன் செய்த பேழை தேவனுடைய காரியத்திலே இருந்து தப்புவிக்குமா? முடியாது. எப்படி அது சாத்தியமானது? அவர் ஆண்டவருடைய உள்ளத்தில் இருந்தபடியால் பிரியமானவர்களே, அருமையான சத்தியத்தை நானும் நீங்களும் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். நானும் நீங்களும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்ந்தால் மாத்திரம்தான் ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த பேழை நம்மை காப்பாற்றும். பிரியமானவர்களே, இன்னைக்கு 1000 சபைகள் 1000 திருச்சபைகள் இருந்துவிட்டு போகலாம். ஆனால் கர்த்தருடைய உள்ளத்திலே இடம் பிடிக்கிற சபைகள் மாத்திரம்தான் இயேசுவின் வருகையிலே காணப்படுவார்கள், எடுபடுவார்கள். ஆமென். அதற்கான ஆயத்தத்தோடு வாழுகின்றவர்கள், அதற்கான தரிசனத்தோடு வாழுகின்றவர்கள், அதை வாரத்தோடு சுமக்கின்றவர்கள், அவர்கள்தான் தேவனுடைய உள்ளத்திலே இடம் பிடித்தவர்கள் மாத்திரம்தான் இந்த பேழையிலே பாதுகாக்கப்படுவார்கள். பிரியமானவர்களே, நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமுவும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே நோவாவின் மனைவியும் அவன் குமாரனின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அப்ப நாங்கள் பார்க்கின்ற காரியம், இவ்வளவு லட்சம் ஜனங்கள் இருந்த சூழ்நிலையில ஒரே ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருப்பது பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த இடத்துல நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் இதுதான். பிரியமானவர்கள், எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் தேவனாலே அறியப்பட்டிருக்கிறோமா என்பதை கவனிக்க வேண்டும். நாங்கள் பார்க்கலாம், 2வது உலக மகா யுத்தத்தில் ஏறக்குறைய 53 மில்லியன், 1 மில்லியன் 10 லட்சம், 53 மில்லியன் ஜனங்கள் மரித்து போனார்கள். 15 மில்லியன் இராணுவ வீரர்கள், 38 மில்லியன் பொதுமக்களும் மரித்து போனார்கள். இப்போ 3வது உலக மகா யுத்தம் வரும் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் ஏதோ மனிதர்களுடைய முயற்சியினாலேயும் ஆண்டவருடைய ஜெப வீரர்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இரக்கம் செய்து அவைகளை பின்தள்ளிக் கொண்டே இருக்கிறார். ஆனாலும் 7 மில்லியனுக்கு மேலே ஜனங்கள் கொரோனாவாலே மரித்து போனார்கள், மடிந்து போனார்கள். தேவஜனமே, பிரளயம், பெரு ஆபத்து, பெரும் கொள்ளை நோய், இவைகள் எல்லாம் மனித குலத்தை அழிக்கின்ற ஒரு காரியம் என்பதை நாங்கள் கவனிக்கின்றோம். இந்த இடத்துல நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம், நான் எங்கே நிற்கிறேன், எப்படி நிற்கிறேன், தேவனுக்கு முன்பாக எப்படி வாழுகிறேன். கவனிப்போம். ஆதியாகமம் 7:19-20. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழே எங்குமுள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. இப்ப நாங்கள் இங்க பார்க்கின்ற காரியம், மலைக்கு மேலே 15 முழத்துக்கு மேலே தண்ணீர் நிற்கிறது. 2 காரியங்களை நாங்கள் கவனிக்கலாம். மனிதன் எப்படிப்பட்ட பலசாலியா இருந்தாலும், எப்படிப்பட்ட ஞானம் உள்ளவனா இருந்தாலும், மலைக்கு ஓடி போனால் தப்பி போகலாம் என்ற சிந்தனையோடு செயல்பட்டிருந்தாலும் அங்கே அவர்களையும் யாரும் காப்பாற்ற முடியாது என்கின்ற காரியத்தை நாங்கள் இங்கே கற்றுக்கொள்கிறோம். மனிதன் எப்படித்தான் இந்த காரியங்களிலே இருந்து தப்பித்துக் கொள்ள எவ்வகையான வழிகளை தேடினாலும் அவனாலே அது முடியாது. பிரியமானவர்களே, அதுதான் இந்த வார்த்தை நமக்கு தெளிவாக காண்பிக்கின்றது. மலைகளுக்கு மேலே 15 முழத்துக்கு மேலே தண்ணீர் நின்றது. 2வது நாங்கள் பார்க்கின்ற காரியம், இந்த மலைகளுக்கு மேலே பலவிதமான மலைகள், ஒன்று சின்னனாயிருக்கும், ஒன்று பெரிதாயிருக்கும், எல்லா மலைகளுக்கும் மேலே தண்ணி நின்றபடியினாலே இந்த ஆண்டவருடைய
அவர்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கவில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறதை நானும் நீங்களும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மாமிசத்தினாலே, எங்களுடைய சொந்த ஞானத்தினாலே, அறிவினாலே தேவனுடைய காரியத்திலே இருந்து நானும் நீங்களும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான மனம் திரும்புதல், தேவனுக்கு பயப்படுகின்ற பயம். ஒரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நானும் நீங்களும் வாழ்ந்து கடந்து போய்விடலாம் என்று நினைக்க முடியாது. நானும் நீங்களும் ஆண்டவருக்கு பிரியமாய் அவர் சொல்கின்ற காரியங்களிலே கவனத்தோடு, ஜாக்கிரதையோடு, ஆர்வத்தோடு நானும் நீங்களும் செயல்பட ஆண்டவர் அழைக்கிறார். கவனிப்போம் 22, 23, 24 வசனங்களை. வெட்டாந்தரையிலே உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் ஆண்டு போயின. மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனுடைய பிள்ளையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது என்று சொன்னால் வேகமாக அடித்து கொண்டு, வேகமாக ஓடிக்கொண்டு தண்ணீர் அங்கே பிளத்தோடு செயல்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். மனிதர்களால் நின்று பிடிக்க முடியாது. இன்றைக்கும் அதுதான் பிரியமானவர்களே. தேவனுடைய ஞானத்திற்கு முன்பாக மனித ஞானம் குப்பை, ஒன்றுமே செய்ய முடியாது. பிரியமானவர்களே, நானும் நீங்களும் ஆண்டவருடைய ஞானத்தின்படி ஆண்டவருக்கு பயந்து வாழ பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் யாருடைய சொந்த பலத்திலே ஆண்டவருடைய நியாய தீர்ப்பிலே தப்பிக்க முடியாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நினைத்தால் மாத்திரம்தான் என்னையும் உங்களையும் கொண்டு உண்டாக்கின அந்த பேழைக்குள்ளே ஆண்டவர் அதை கொண்டு போய் எங்களை பாதுகாப்பாக பயணிக்க செய்வார், காப்பாற்றுவார். பிரியமானவர்களே, பாருங்க, அந்த பேழையை ஆண்டவரை செய்தது கொடுத்தவர் இல்லை. ஆண்டவர் செய்ய சொன்ன ஆலோசனையின்படி நோவா செய்தார். பிரியமானவர்களே, எங்களுக்குரிய அழைப்புகளை நானும் நீங்களும் ஜாக்கிரதையோடு காத்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நோவாக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை, நோவாக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை அவர் உண்மையாக கரிசனையோடு பாரத்தோடு செய்தபடியினால் தான் அந்த ரட்சிப்பிலே அவர் காத்து கொண்டார். அதை காத்துக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தருகின்ற அழைப்பு, தரிசனம் எல்லாத்திலையும் நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக, ஆர்வத்தோடு, பாரத்தோடு நானும் நீங்களும் செயலாற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு நாளும் ஊழியங்களை அசட்டை செய்யக்கூடாது. அசட்டை செய்தால் இந்த காரியம் நடக்காது. அவர் சொன்னதை அவர் செய்து கொண்டே இருந்தார். கவனிப்போம், ஆதியாகமம் 12:13. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் பூமியை பார்த்தார். அதிலேயும் தேவன் நோவாவை பார்த்தார். கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். தேவன் நோவாவை கண்டார். தேவஜனமே, ஆண்டவர் பூமி அப்படியே பார்க்கக்குள்ள எங்களுடைய பேர் எல்லாம் தெரியும். ஏன்றால் எங்களுக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். எனக்கு அப்படி இருந்தபடியெல்லாம் நீங்கள் எல்லாரும் சேர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க. எவ்வளவு காரியங்கள் ஞாயிற்றுக்கிழமையில நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள்? ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவை பலப்படுத்துவதற்கும் மேம்படுத்துவதற்கும். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் அதுதான். தேவன் பூமியை பார்த்தார், எல்லாம் சீர்கெட்டு போயிருந்தது. அப்ப ஏன் இந்த அழிவு வந்தது? எதற்காக சோதோம் கொமோரா அழிக்கப்பட்டது? பாவம் அழிந்து போனது. தேவஜனமே, எங்களை சுற்றிலும் அன்றாடம் இருப்பது வெறும் குப்பையும் பாவமும் தான். பிரியமானவர்களே, உண்மையும்
ஜனங்கள் எவ்வளவு தாகத்தோடு தேவனை தேடுகிறவர்கள் ஆங்காங்கே இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். தேவனை கனம் பண்ணுகிறவர்கள், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஆங்காங்கே இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை நோக்கி ஆண்டவர் பார்க்கிறார். இவனை எப்படி நான் காப்பாற்றலாம் என்று ஆண்டவர் யோசிக்கிறார். பிரியமானவர்களே, அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அப்ப ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். தான் கண்டுகொண்ட மனுஷனை, நீதிமானாக கண்டுகொண்ட மனுஷனை ஆண்டவர் பேசுகிறார், சொல்லுகிறார். பாருங்களேன், மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். ஆண்டவர் சொல்கிறார் நோவா. அதுக்கு பிறகுதான் இந்த ஜல பிரளயம் வந்தது. பிரியமானவர்களே, தேவஜனமே, நமக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைகளை, உலகத்தினுடைய பாவங்களை, இச்சைகளை நாங்கள் அன்றாடம் காண்கிறோம், சந்திக்கிறோம். ஆனால் நாங்கள் எங்களை கரைப்படுத்தாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நானும் நீங்களும் விசேஷமாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். வாசிப்போம் 6:8. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்ப நாங்கள் இங்கு பார்க்கின்ற காரியம், நோவா பேழைக்குள்ளே கொண்டு போகப்பட்டு பாதுகாக்கப்பட்டார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். நோவா கர்த்தருக்கு உள்ளே இருந்தபடியினால்தான் அந்த பேழை அவனை காப்பாற்றினது. தேவஜனமே, நானும் நீங்களும் கர்த்தருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறோமா? ஆண்டவருக்கு உள்ளே, ஆண்டவருடைய உள்ளத்திலே நோவா இருந்தபடியினால் தான் அந்த பேழையிலே காப்பாற்றப்பட்டார். அந்த பேழை யார் செய்தது? நோவா செய்தது. நோவா செய்த பேழை, மனுஷன் செய்த பேழை தேவனுடைய காரியத்திலே இருந்து தப்புவிக்குமா? முடியாது. எப்படி அது சாத்தியமானது? அவர் ஆண்டவருடைய உள்ளத்தில் இருந்தபடியால். பிரியமானவர்களே, அருமையான சத்தியத்தை நானும் நீங்களும் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். நானும் நீங்களும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்ந்தால் மாத்திரம்தான் ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த பேழை நம்மை காப்பாற்றும். பிரியமானவர்களே, இன்னைக்கு 1000 சபைகள், 1000 திருச்சபைகள் இருந்துவிட்டு போகலாம். ஆனால் கர்த்தருடைய உள்ளத்திலே இடம் பிடிக்கிற சபைகள் மாத்திரம்தான் இயேசுவின் வருகையிலே காணப்படுவார்கள், எடுபடுவார்கள். ஆமென். அதற்கான ஆயத்தத்தோடு வாழுகின்றவர்கள், அதற்கான தரிசனத்தோடு வாழுகின்றவர்கள், அதை வாரத்தோடு சுமக்கின்றவர்கள், அவர்கள்தான் தேவனுடைய உள்ளத்திலே இடம் பிடித்தவர்கள் மாத்திரம்தான் இந்த பேழையிலே பாதுகாக்கப்படுவார்கள். பிரியமானவர்களே, ஆகவே பேழை காப்பாற்றினது, பேழை காப்பாற்றினது என்று நானும் நீங்களும் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. அவர் தேவனுடைய உள்ளத்திலே இருந்தார். அதுதான் கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். ஆகவே தேவன் பிளான் பண்ணிட்டேன். இந்த மனுஷனை, இந்த குடும்பத்தை நான் காப்பாற்ற வேண்டும் பிளான் பண்ண ரட்சிக்கும். அப்படித்தான் பிரியமானவர்களே, ஆண்டவர் முன் குறித்தால் மாத்திரம்தான் நானும் நீங்களும் ஆண்டவருக்கு உள்ளே பாதுகாக்கப்பட முடியும். அதனால் தான் இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால், இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறீர்கள், அவர் இழுத்துக் கொண்ட படியினால் தான் நானும் நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் ஆண்டவருடைய உள்ளத்திலே தொடர்ந்து இடம் பிடிக்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். கிருபை எங்களை பாதுகாக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். வாசிப்போம். ஆதியாகமம் 6:22. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். சாதாரணமான விஷயம், கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடிக்கிறது. அதுக்கு பேர் விசுவாசம். அதுக்கு பேர் விசுவாசம். எங்களுடைய விசுவாசம் செயல்ல இருக்கும். அது எப்படி? 2 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓடியாரு, அது ஒரு செயல். ஏன்? விசுவாசம். 2 விஷயத்தை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்குறோம். இது நல்லதா அல்லது 2 மணிக்கு சேர்ச்சுக்கு போகிறது நல்லதா, 2 மணிக்கு சேர்ச்சுக்கு போகிறது நல்லது? அதுதான் விசுவாசம். செயல்படும். நானும் நீங்களும் பெட்டில் படுத்திருந்து கொண்டு சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே ஒன்று இருந்தால் பிரயோஜனம் இல்லை. ஏதாவது செயல்படணும். கர்த்தருக்காக யாருக்காவது ஆண்டவரை பற்றி சொல்லணும், யாரையாவது ஆண்டவருடைய ஆலயத்துக்கு அழைத்து வர வேண்டும், அல்லது ஏதாவது ஒரு வழியிலே ஒரு ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ண வேண்டும், தேசத்துக்காக பட்டு ஏதாவது ஒரு காரியத்தை நாங்கள் ஆண்டவருக்காக, ஆண்டவரை விசுவசித்தால் அவருக்காக செயல்பட வேண்டும். பிரியமானவர்களே,
நோவா அப்படியே செய்தான். பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை சொல்றாரு. அதையெல்லாம் செய்து கிரீஸ் எல்லாம் பூசி, இனி கிரீஸுக்கு அலையணும், மரங்கள்ல இருந்து பிசினுகள் எடுக்கணும், எவ்வளவு பெரிய காரியங்கள். சும்மா நோவா பேழையை கட்டினார்ன்றது சாதாரணமான காரியம் கிடையாது. ஆரம்பத்தில் இருந்து துவங்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவச்சனம் நானும் நீங்களும் ஆண்டவருக்காக செயல்படுவதிலே நாங்கள் எந்தளவு சூழ்நிலையிலே இருக்கிறோம், எந்தளவு வேகமாக இருக்கிறோம், அதைத்தான் இன்றைய நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு, எனக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்திலே நாங்கள் இன்னும் வேகமாக செயல்பட பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான செய்தி பாருங்கள். ஆண்டவர் நினைக்கிறத அவர் செய்து முடித்தார். அதுதான் தேவாலயம் கூடாரங்கள் கட்டுகின்ற பணியிலையும் மோசே கேட்கிறார், ஆண்டவரே நீ சொன்னதெல்லாம் எனக்கு விளங்கிட்டுதான் அவங்க எப்படி செய்வாங்க, ஞான இருதயம் உள்ளவர்களை நான் எழுப்புவேன் அங்கே போவென்று சொல்லி சொன்னார். ஒவ்வொரு காரியங்களுக்கும் செய்யத்தக்க ஆட்களை ஆண்டவர் எழுப்பினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கணும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்கள் அழைப்புகளை உதாசீனப்படுத்தக்கூடாது. நானும் நீங்களும் அநேகரை காப்பாற்றுகின்ற வேலையை செய்ய வேண்டும். நாங்கள் நோவா அவருடைய குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டதற்கு காரணம் ஆண்டவர் அது மாத்திரம்தான் பிளான் பண்ணினார். ஆனால் நானும் நீங்களும் அநேகரை ஒன்று சேர்க்க முடியும். காரணம் இயேசுவின் கிருபை இருக்கிற காலத்தில் வாழ்கின்றோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அந்த காலத்தில் கிருபை கிடைக்கல, ஒருவனுக்கும் கிடைக்கல, நோவா குடும்பத்தை தவிர. இந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலம், உயிர்த்தெழுதலின் மூலம் யாவருக்கும் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே தான் நாங்கள் இன்னும் அநேகரை பேழையிலே கொண்டு வந்து பாதுகாக்க முடியும். பிரியமானவர்களே, அதனாலே தான் பரிசுத்த ஆவியானவர் இன்றைய நாளிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களிலே நாங்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்திக்கும்படி கிருபை செய்து கொண்டிருக்கிறார். வாசிப்போம் யாக்கோபு 2:14. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உள்ளவன் என்று சொல்லியும் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியை இல்லாதவனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? பார்க்கிறோம், கிருபை அது தேவன் செய்ய வேண்டிய காரியம். ஆனால் விசுவாசம் அது தொடக்கிறவர் முடிக்கிறவரும் அவர்தான். விசுவாசம் உண்டாகிறது, ஒரு ஒளி கீற்றை போல உண்டாகிறது. ஆனால் அந்த விசுவாசம் பெரிதளவிலே எங்களுக்குள்ளே வளர வேண்டுமா இருந்தால் நாங்கள் கிரியை செய்ய வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம், பொதுவாக சொல்வார்கள், சிறுவையில தொங்கின கள்ளன் ஒரே செகண்ட்லேயே பரதீசுக்கு போயிட்டான் என்று சொல்லி பலர் சொல்லலாம். ஆனால் அவ்வளவு இயேசு கிறிஸ்துவை நிந்திக்கிறவர்களுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவை அவர்கள் எல்லாரும் கொல்ல வேண்டும் என்று கத்திக்கொண்டு நிற்பவர்களுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவை பார்த்து பரிகாசம் பண்ணவர்களுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவை மெசியா என்று அறிக்கை பண்ணினால் கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அந்த விசுவாசம் தான் அவனை ரட்சித்தது என்று பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, கிரியை இல்லாமல் அவரை சிலுவையில இந்த ஜீசஸோ இருக்கலாம், இவர்தான் இந்த மெசியாவா இருக்கலாம் நினைச்சு கொண்டால் அப்படியே அவர் மறிச்சிருப்பார். அவற்றை கதை வந்திருக்காங்க. இதில் பைபிள் அவர் வாயை திறந்து அறிக்கை பண்ணார். மனிதர்களுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை தேவதூதர்களுக்கு முன்பாக இயேசு அறிக்கை பண்ணுவார் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நாளும் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் மனதளிக்க கூடாது. எங்களுடைய உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு எவ்வளவோ நண்பர்கள் எனக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பழைய நண்பர்கள் நான் தேடி தேடி இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக தொடர்பு கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நீ இந்த சேச்சிலையா இருக்கிறார், எப்படி இருக்க போனி என்றெல்லாம் கேட்க கேட்க ஆச்சரியப்படுகிறார்கள். கடந்த வாரம் ஒரு அற்புதம் நடந்தது. இன்னொரு சகோதரன் லண்டன்ல ஒரு சேர்ச் நடத்துகிற பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், நீங்கள் எரிக்கான்னு கேட்டார். அப்படி யாழ்ப்பாணத்தில் ரெட் கிராஸில் சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸில் இருந்து நீங்களா என்று கேட்டேன். ஓமன்னு சொன்ன பேரை சொன்னார். 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காலத்தில் யாழ்ப்பாணத்தில். அவர் இப்போ பாஸ்டராக இருக்கிறார் லண்டனில். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? ஆமாம். என்னுடைய டெஸ்டிமனி சாட்சி அவருக்கு அனுப்பின அப்புறம் அவர் பலருக்கு அனுப்பினேன் என்று எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். நிறைய நண்பர்களுக்கு, அதாவது ரட்சிக்கப்படாத நண்பர்களுக்கு அவர் அதை அனுப்பி கொண்டே இருக்கிறார். எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துக்கு தேவச்சரணை நாங்கள்
ஏதாவது செய்ய வேண்டும். கடைசியாக அந்த கள்ளன் கூட சொன்னான், எல்லாருக்கும் முன்பாக துணிந்து சொன்னான், இயேசுவே மெசியா என்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லி சொன்னான். நீர் உம்முடைய ராட்சியம் வரும் பொழுது என்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொன்னான். பாருங்க, 2 பேரும் மரிக்கிறாங்க, ஜீசஸும் மரிக்கிறார், 2 கள்ளர்களும் மரிக்கிறார்கள். ஆனால் இவன் அந்த தருவாயில சொல்லுகிற காரியம் தேவஜனமே, எங்களுடைய வாழ்க்கையில தேவன் பார்க்கிறது எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் ஒரு பொக்கிஷம் போல ஒரு பெட்டியில போட்டு மூடி வச்சிருக்கிறோமா, அல்லது வாசம் வீசுகிறவர்களாக, நறுமணம் வீசுகிறவர்களாக, அந்த விசுவாசம் அநேகருக்கு பரவத்தக்கதாக நானும் நீங்களும் செயல்படுகிறோமா ஆண்டவர் பார்க்கிறார். எங்களுடைய விசுவாசம் கிரியைகளில் இருக்கும். நோவா என்ன செய்தார்? கப்பலை கட்டினார். பிரியமானவர்களே, ஜீசஸோட சிலுவையில தொங்கினவர் எப்படி பரதீசுக்கு போனார், கடைசி நேரம் எப்படி ரட்சிக்கப்பட்டார், அறிக்கை பண்ணினார். பிரியமானவர்களே, நாங்கள் வெட்கப்படக்கூடாது. எங்களுடைய சொந்தங்கள் பந்தங்களை நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் கொண்டு போறதுக்கு உதவி செய்ய முடியாது. ஜீசஸ் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நரகத்தில் இருந்து என்னையும் உங்களையும் பரலோகத்துக்கு கொண்டு போகத்தக்கவர். யாரும் கடைசி நேரத்தில் உதவி செய்ய முடியாது. பிரியமானவர்களே, இவ்வளவு லட்சம் ஜனங்கள் வண்டிகளை மறித்துக் கொண்டிருந்த பொழுதும், எவ்வளவு பெரிய பணம், எவ்வளவு பெரிய கோல்டு, எவ்வளவு பெருமை மிக்கவர்களாக பெரிய தலைவர்களோட தொடர்புல இருந்தாலும் எங்களுடைய மக்கள் அழித்து போறதை யாராலும் காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. பிரியமானவர்களே, தேவஜனமே, என்னுடைய பலன், எங்களுடைய பலம், ஞானம், அறிவு, பணம் ஒன்றும் எங்களை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்த முடியாது. விசுவாசத்தை என்ன செய்யணுமா? அறிக்கை பண்ணுங்க. உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்க, நாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், அவர்தான் என்னுடைய மெசியாண்டு அறிக்கை பண்ணுங்க. அதுதான் உண்மையான விசுவாசம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். வாசிப்போம் யாக்கோபு 2:20. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமோ? விசுவாசம் சேர்ச்சுக்கு போறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், விசுவாசம் எப்படி இருக்கும்? அறிக்கை பண்றதா இருக்கும், கிரியை செய்யறதா இருக்கும். நோவா கப்பலை கட்டினான். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்றோம், ஆபிரகாம் நீண்ட காலம் பிள்ளை ஆண்டவர் எங்கே நீங்க சொன்ன பிள்ளைய காணல, அப்படியா ஒவ்வொரு நாளும் தலைவிடிதான். ஆனால் பிள்ளைய கொடுத்தா பிறகு பலி செலுத்தன்னு சொன்னான். நோவா பேக்கு சிப்ப எடுத்து மூடின மாதிரி ஒன்றும் ஆண்டவருக்கு விரோதமாக பேசல. பலிக்கிட்டு போறார், பலி செலுத்தும்படி போறார். தேவஜனமே, சில வேளைகளிலே அந்த காலத்துல மனிதர்களை இன்றைக்கும் செய்யறாங்க. குழந்தைகளை கொண்டு போய் அல்லது மனிதர்களை கடத்தி கொண்டு போய் ஆங்காங்கே பலி செலுத்துகிற வேலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால அவர் அந்த காலத்துல கேள்விப்பட்டிருக்கலாம் இப்படி பலி செலுத்துகிற விஷயங்கள். அதனாலதான் இந்த கடவுள் மகனை கேட்கிறார் என்று நினைச்சவர் உண்மையாக அவர் போயிருப்பார். எனவே அவருடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட விசுவாசித்தார் தேவனை. அந்த ஒரு மகனை கொடுவென்று சொன்ன பொழுதும் அவர் மேலே ஏறி போனார், அவர் கிரியை செய்தார். அதான் ஆக்ஷன் தான் முக்கியம். பிரியமான கூட்டிக் கொண்டு போறார் மலைக்கு. மகன் கேட்கிறார், எங்கப்பா பலி செலுத்துகிற பலிப்பொருள் எங்கே என்று கேட்கிறார். தேவஜனமே, எங்களுடைய விசுவாசம் ஆக்ஷன், கிரியை செய்து கொண்டே இருப்போம். ஏதோ ஒரு காரியத்துல தேவனுடைய நாமம் மகிமை கண்டு கிரியை செய்கிறவர்களா இருப்போம். கவனிப்போம் 2 நாளாகும் 16:9. தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளக்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதிருந்தீர், ஆகியால் இது முதற் கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். மதி இல்லாதவராய் இருந்தீர். அப்ப நாங்கள் பார்க்க வேண்டிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்னத்தை எப்பவும் காண்பிச்சு கொண்டிருக்கிறார், தம்முடைய வல்லமை. ஒரு நாளை நீங்க பயப்படக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு மேலதிகமான மேலதிகாரிகள் அல்லது உங்களுக்கு விரோதமான அதிகாரங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு டெஃபினிட்டா தெரியணும். உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென். உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். உத்தம இருதயத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்வார். ஒரு மனுஷர் சொல்வார்கள், எல்லாரும் சொல்வார்கள் இது முடியாது என்று சொல்வார்கள். ஆனால் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை எனக்கும் உங்களுக்கும் விளங்கப்படுவார். ஆமென்.
நீங்களும் வாழ்ந்து கொண்டிருந்தால், ஆண்டவருக்கு முன்பாக உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணி கொண்டிருந்தால், ஆண்டவர் நிச்சயமாய் தம்முடைய வல்லமையை எனக்கு உங்களுக்கு காண்பிப்பார். மனுஷர்கள் சொல்லுவார்கள் முடியாதென்று, ஆசிரியர்கள் சொல்லுவார்கள் முடியாதென்று, அதிகாரிகள் சொல்லுவார்கள் முடியாதென்று, நண்பர்கள் உறவினர்கள் சொல்வார்கள் முடியாதென்று சொல்வார்கள். ஆனால் தேவன் எனக்கும் உங்களுக்கும் அந்த அற்புதத்தை செய்வார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டது. அதனால நீங்க யோசிக்க கூடாது, இவ்வளவு அநியாயம் செய்யறவன் 10 வீடு கட்டுறான், இவ்வளவு அநியாயம் செய்யறவன் நாட்டுக்கு ஜனாதிபதியா வந்திருக்கிறான், அல்லது முதலமைச்சராக வந்திருக்கிறான், அல்லது ஏதாவது ஒன்றை சொல்லி நம் ஜனங்கள் எங்கிட்ட கண்ணுக்கு முன்னுக்கு இப்படி அநியாயம் செய்கிற பாஸ்டர் அவன சபையில தான் பெரிய சனம் இருக்கு, நிறைய சனம் இருக்கு. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் காண்கிறார். ஒரு நாளும் மறக்கக்கூடாது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அப்படி உலாவிக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் நோவாவை ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார். ஆண்டவருடைய கண்களில் நோவாவுக்கோ கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தேவஜனமே, ஆண்டவர் தம்முடைய காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். உலகத்திலே நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கின்றன. நானும் நீங்களும் எங்களுடைய விசுவாசத்தை எந்த வழியிலே நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம், எந்த வழியிலே நாங்கள் அதை வெளிப்படுத்துகிறோம், எந்த வழியிலே நாங்கள் கிரியைகளாக செயற்படுகிறோம் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் சங்கீதம் 34:15 கவனிப்போம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. இதுக்கு முதல் வசனத்திலே நாங்கள் பார்த்தோம். இதுக்கு முதல் வசனத்திலே கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று பார்த்தோம். இப்ப நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் பூமி எங்கும் அப்படியே கண் உலாவிக் கொண்டிருக்கிறது, இந்த கமராவுகள் மாதிரி. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் உள்ள விசேஷமான நோக்கம் நீதிமான்கள் மேல் இருக்கிறது. ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றுக்கும் பயப்படக்கூடாது. ஆண்டவர் நீதிமான்கள் மேலே நோக்கமாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய கண்கள் மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், நீதிமான். பாருங்க, நீதிமானுக்கு 2 காரியம் நடக்கு: தேவனுடைய கண், தேவனுடைய செவி. தவஜனமே, ஒரு நாள் நீங்கள் கவலைப்படக்கூடாது. என்னால் முடியல எப்போ ஒத்துக்கொள்றீங்களோ அப்போ ஆண்டவர் செயலாற்ற தொடங்குங்க. ஆண்டவருடைய கேள்வி, ஆண்டவரே என்னுடைய இந்த காரியம் என்னால் முடியலையப்பா, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய அந்த ஒரு செகண்ட் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் பிரியமானவர்களே. ஆனால் நானும் நீங்களும் விசுவாசத்தை எப்படி கிரியைகளாக செய்து கொண்டிருக்கிறோம் என்பது முக்கியம். நோவாவுக்கு கொடுத்த அழைப்பை நீண்ட காலமாக அவர் செய்து கொண்டே இருந்தார், செய்து முடித்த பிறகுதான் அந்த பிரளயம் வந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்நாள் எனக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நானும் நீங்களும் செய்து முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. முறையில விட்டுட்டு விசுவாசத்தோட விட்டுட்டு அல்லது லௌகிக கவலைகளோட விட்டுட்டு உலக கவலைகளோட விட்டுட்டு ஓடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. செய்து முடிக்க வேண்டும். ஆண்டவர் உதவி செய்வார். கவனிப்போம். தொடர்ந்து நாங்கள் ஆதியாகமம் 7:1 கவனிப்போம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பிள்ளைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அப்ப நாங்கள் பார்த்தோம், ஆண்டவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அடுத்தவருடைய செவிகள் அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் பிரியமானவர்களே. இங்கே நாங்கள் பார்க்கின்ற காரியம், ஆண்டவர் நோவாவை எப்படி பார்த்தார்? நீதிமானாக கண்டார் பிரியமானவர்களே. நானும் நீங்களும் எப்படி அந்த நீதிமானுக்கு கிருபை கிடைத்தது, எப்படி அந்த நீதிமானுக்கு தீர்க்க தரிசனம் கிடைத்தது. என்ன தீர்க்க தரிசனம்? பிரளயம் ஒன்று வரப்போகிறது. அந்த நீதிமானுக்கு எப்படி அழைப்பு கிடைத்தது? பெரிய பேழையை கட்டில் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நீதிமானாக இருந்தால் ஆண்டவர் பேசுவார் பிரியமானவர்களே. என்ன
3 ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் ஒரு நாள் பகல் இதில் வெள்ளக்காரர்கள் 3-4 பேர் ரவுண்ட் அப் பண்ணி இருந்து என்னோட இருந்து கேள்விகளை கேட்டாங்க. கடவுள் எப்படி பேசுகிற சத்தத்தை கேட்கலாம், எப்படி ஆண்டவர் பேசுவார் என்றெல்லாம் என்னோட இருந்து கேட்டு அவங்களெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஆண்டவர் இப்படி செயலாற்றுவார். தேவஜனமே, ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருடையும் செயலாற்ற விரும்புகிறார். ஆண்டவருக்கு முன்பாக எங்களுடைய அந்த விசுவாசத்தை கிரியைகளாக வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். நீதிமானாக ஆண்டவர் கண்டார், அவனை அவனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ரட்சித்தார் என்று பார்த்தோம். பிள்ளைகளை கூப்பிடுவோம். எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், அப்ப நாங்கள் பார்த்தோம், நோவா ஆண்டவருடைய கண்கள்ல, கர்த்தருடைய கண்கள்ல நோவாவுக்கு கிருபை கிடைத்தது என்று வாசம். அடுத்தது நாங்கள் பார்த்தோம், அவர் எப்படி அந்த பேழையை கட்டினார். விசுவாசம் எப்படி மாறினது. ஆக்ஷன், செயல்பாடாக, கிரியையாக விசுவாசம் மாறினது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆகவே கிருபையும் விசுவாசமும் சேர்ந்து ரட்சிப்பை கொண்டு வருகிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆகவே தேவஜனமே, அவர்கள் அந்த பெருவெள்ளம் முடிந்த பிறகு அவர்கள் கப்பலால இறங்கி வரும் பொழுது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு உலகத்தில் இருந்திருப்பார்கள். யோசித்து பாருங்கள். எப்படி ஆண்டவருடைய பராக்கிரமத்தை பார்த்து பயந்திருப்பார்கள். யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய பாதுகாப்பு, ரட்சிப்பு, ஆண்டவர் தங்களை எப்படி தூக்கி எடுத்தார் என்ற காரியங்களை நினைத்து எவ்வளவு அதிர்ச்சி அடைந்து போய் இருந்திருப்பார்கள். ஆரவாரமாய் ஆண்டவரை ஆர்ப்பரித்து துதித்து இருப்பார்கள். என்றால் உலகமே அங்கே அழிந்து கிடக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய நீதிமான்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு இருந்த அந்த உணர்வை பார்த்து அவர்கள் எப்படி மகிழ்ச்சியாக நன்றி செலுத்தி இருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். தேவஜனமே, ரட்சிப்பினுடைய காரியங்களை நானும் நீங்களும் மிகவும் இலக்காரமாக, சிம்பிளாக நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்காதபடி, அது ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் செய்திருக்கிறார். எழுந்திருப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். தேவன் எழுந்தருள்வார். J Mission Church, Mosüsli-Straße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனம். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம்